இச்சபோர்ட் சினிமாவில் இந்த விட நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ரியலைஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக வந்து ரொம்ப எமோஷன் ஆகி அழுகிற ஸ்டேஜுக்கே வந்து போயிட்டாங்க. அவங்க வந்து மாயா கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 100 நாளை வந்து நான் அந்த பிக் பாஸ் வீட்டில் சரியாக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. நான் யூஸ் பண்ணலை, பட் ஆனால் பீப்புள் வந்து என்ன இந்த வீட்டில் இருக்கிற பீப்புள் வந்து என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஷோ வந்து இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை யார் அப்படிங்கிறத வந்து வெளியே வந்து காட்டியிருக்கோம்ல, அது நீங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு பிராண்ட் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஷோவை பார்த்துட்டு உங்களை பிராண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் கிடையாது. யாரோ சொல்கிறதெல்லாம் வந்து ஏன் மேட்டராக எடுத்துக்கிறீங்க, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பூர்ணிமா வந்து நான் வந்து மக்கள் சொல்கிறது இல்லை யார் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை. அதாவது யார் என்னை பற்றி பின்னாடி இவங்க இப்படி அந்த ஷோவில் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றியெல்லாம் வந்து எனக்கு கவலை இல்லை. பட் வந்து இந்த வீட்டில் வந்து என்னை யூஸ் பண்ணிட்டு விட்டாங்க. அவங்க தான் வந்து எனக்கு வந்து செம கடுப்பாக இருக்குது. ஸோ அவங்க வந்து என்னை வந்து யூஸ் பண்ணுவாங்க. திரும்பவும் வந்து நான் அவங்கக்கிட்ட போவேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே நான் திரும்ப அவங்கக்கிட்ட போவேன். அவங்க வந்து திரும்பவும் வந்து என்கிட்ட வந்து தேவையான பெனிஃபிட்ஸ் மட்டும் வந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அகெயின் வந்து அவங்க வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். யோசித்து பார்த்தா இதெல்லாம் வந்து எனக்கு தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இப்போ மக்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு வெளியே அப்படின்னா, நான் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் முட்டாளாயிட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியவே வந்து தெரியல. ஸோ நான் பண்ண ஒரு விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கன்வே ஆகலை. எல்லாமே ஆப்போசிட்டாக கன்வே ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டில் அவங்க சொல்லிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பூர்ணிமா சொன்னதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.